பொங்கலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உற்சாகம் இன்று தினம் மதுரை மாவட்டத்தில் ஏற்பாடாயிருக்கிறது. இன்று தினம் அயர்லாந்து உடைய வீரர்கள் மதுரை விமான நிலையத்தில் வந்திருக்காங்க. அதே போன்ற வருகின்ற காலங்களில் இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, நம்முடைய இந்தியா நாட்டு போல 12 நாட்டுகளுக்கு மேற்பட்டு ஹாக்கி வீரர்கள் மதுரை நகரத்தில் வரப்போகிறாங்க. ஸோ ஒரு உற்சாகமான ஒரு சுழல் வந்துட்டு இன்று தினம் சூழ்நிலை வந்துட்டு நம்முடைய மாவட்டத்தில் ஏற்பாடு ஆயிருக்கு. மாவட்ட நிர்வாகம் சார்பில் காவல்துறை அலுவலர்களுடைய சேர்ந்து மாநகராட்சி ஊழியர்களோட இணைந்து போன ஒரு மாத காலகட்டமாக நிறைய முயற்சிகள் எல்லாமே மாவட்டம் முழுக்க நாம் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ ஒரு உற்சாகமான வரவேற்பு இன்று தினம் நாம் அயர்லாண்டுக்கு கொடுத்திருக்கோம். வருகின்ற காலத்தில் கூட வரக்கூடிய அனைத்து தேசிய வீரர்களுக்கு கூட இந்த வரவேற்பு நாம் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். வருகின்ற டிசம்பர் 2ஆம் தேதி இந்தியா நாட்டு சுவிட்சர்லாண்டு எதிரில் வந்துட்டு மேட்ச் நம்முடைய மதுரையில் நடக்க போகுது. அது கூட நாம் காத்துட்டு இருக்கோம். இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இன்று தினம் தமிழ்நாடு சொன்னாலே, மதுரை சொன்னாலே நம்முடைய பெருமை, நம்முடைய ஜல்லிக்கட்டு. அந்த காங்கேயன் காளையை இன்று தினம் நம்ம உலக ஜூனியர் கோப்பைக்கு ஒரு மாஸ்கட்டா தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மதுரை மாவட்ட சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு கட்டணமும் கூட பார்வையாளர்களுக்கு இருக்காது. வரக்கூடிய பார்வையாளர்கள் டிக்கெட் ஜீனி என்ற கூடிய ஒரு இன்டர்நெட்டில் வந்துட்டு அவர் டிக்கெட்டுகள் பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நபர்களுக்கு, வீரர்களுக்கு இந்த மேட்ச்கள் பார்க்கறதுக்காக நம்ம SDAT உள்ளாரே வந்துட்டு LED டிவிகள் மூலமாக கூட நான் ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிருக்கோம். நம்மளுக்கு இப்போ மேட்ச் கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்டு பார்வையாளர்களுக்கு வசதிகள் நாம் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட இடங்களில் LED டிவிகள் மூலமாக கூட இந்த ஒரு மேட்ச்கள்னா கூட நம்ம பொதுமக்களுடைய பார்வைக்கு கொடுக்கறது கூட மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ மாவட்ட மாநகர காவல் ஆணையாளர்கள் உட்பட அனைத்து அலுவலர்கள் கூட சில நாட்களுக்கு முன்பு இது சம்பந்தமாக நான் ஒரு மீட்டிங்கள் கூட நடத்திருந்தோம். ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கு தங்கக்கூடிய அவருடைய ஹோட்டல்ஸ்கள் இருக்கட்டும், அவருடைய ஹோட்டல்ஸ்களிலிருந்து வரக்கூடிய நம்முடைய வெனுக்கு இருக்கட்டும், அனைத்து விதமான காவலர்களுடைய ஏற்பாட்டு வந்துட்டு காவல்துறையிலிருந்து ரொம்ப சிறப்பான முறையில் அவர் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க.